வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஆர்சிபி மோதும் முதல் போட்டியில் வெற்றி யாருக்கு? ஜோதிடர்களின் அதிர்ச்சி கணிப்பு. அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் இன்னும் தொடங்க உள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதல் போட்டியில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகள் மோத உள்ளது. 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் வென்ற கோப்பையை வென்ற சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரை துவக்கி வைக்கிறது. அதை குறிக்கும் வகையிலேயே இந்த ஆண்டின் முதல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. சிஎஸ்கே அணியின் கேப்டன் தல தோனி அவர்கள் இந்த ஆண்டுடன் ஐபிஎல் தொடரிலிருந்து ஓய்வு பெறுவார் என்று கூறப்படும் நிலையில் தோனி ஆடும் ஒவ்வொரு போட்டியையும் பார்த்துவிட வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் ஆவலுடன் காத்து உள்ளார்கள். மறுபுறம் ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி இந்த ஆண்டாவது தங்கள் அணி கோப்பையை வென்று கொடுப்பாரா என்று அவரது ரசிகர்களும் காத்து கொண்டு உள்ளார்கள். அதேபோல் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியானது சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு எதிராக நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியின் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று நம்ம ஜோதிடர்களும் கணித்து கூறியுள்ளார்கள். அதில் நம்ம தல தோனியின் ராசியானது கடகம், ஆர்சிபி அணியின் கேப்டன் டூப்ளசிஸ் ராசியானது துலாம். இதில் கடக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 2, 7. அதிர்ஷ்ட நாள் என்று பார்த்தால் திங்கள், வெள்ளி, ஞாயிறு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், மஞ்சள். அதே போல துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 5, 8. அதிர்ஷ்ட நாள் என்று பார்த்தால் வியாழன், சனி. அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் நீலம். இதில் தல தோனியின் கடக ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 7 ஜெர்சியின் நம்பருடனும், அதிர்ஷ்ட நாள் வெள்ளி போட்டி நடைபெறும் நாளுடனும், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சி நிறத்துடனும் ஒத்துப்போகிறது. ஆனால் ஆர்சிபி அணியின் கேப்டன் டூப்ளசிஸின் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என எதுவும் ஒத்துப்போகவில்லை. இதனால் ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் ஆர்சிபி அணிக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாகத்தான் உள்ளது. அதே போல் பலவீனம் படி பார்த்தால் இரண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்குத்தான் வெற்றி அதிக வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இந்த போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.